I am currently working in a small startup, 18 members only working, and they said there is no PF. So since there is no PF, will there be any issues in the future when I switch MNC companies? ஸோ ஒருத்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பிஎஃப் இல்லைன்னா அதர் டாக்குமெண்ட்ஸை வச்சு செக் பண்ணிப்பாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லையான்னு. லைக் ஆஃபர் லெட்டரு, பே ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ரிலீவ் லெட்டரு, இந்த மாதிரி அதர் டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களை செக் பண்ணிப்பாங்க. பிஎஃப் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அக்கார்டிங் டு மை நாலேஜ். ஏன்னா சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே எபோவ் 20 மெம்பர்ஸ் ஆர் 20 மெம்பர்ஸ் இருந்தால் தான் அந்த பிஎஃப்கே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்கில், நீங்கள் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டேக்ஸ் கன்சல்டண்ட்டே பார்த்து நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு அண்டு டெவலப்பர் சம்மந்தப்பட்டது, சாஸ் சம்மந்தப்பட்டது, ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்டது என்ன கேள்வி என்னன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.